2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு 2 உருளைக்கிழங்கு இருந்தால் வாயில் சூப்பராக கரைஞ்சி போகக்கூடிய மாதிரியான இந்த ரெசிப்பியை செஞ்சிடலாம். அதுவும் இந்த பூ டிசைன் போடுறதுக்கு இந்த கரண்டியை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நம்ம கிச்சனில் எப்போவுமே இருக்கக்கூடிய மசாலா பொருட்களை வச்சு செய்யலாம். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். 2 பெரிய உருளைக்கிழங்கை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா இது போல் அவிச்சிட்டு வந்துடணும். திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம மசிச்சு எடுக்கணும். அதனால நல்லா வேக வச்சுருங்க. இது போல் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு கட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா கேரட் துருவுறதுல கூட துருவிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விடுங்க. திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. தேவைக்கேற்ப சால்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு. இதுக்கு ஒர்கியானோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். ஒர்கியானோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்கி வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒர்கியானோ இல்லாதவங்க மல்லி இலைகளை போட்டுக்கலாம். 2 பற்கள் பூண்டை நல்லா நச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து கொடுக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. சும்மா வெறுசாக நம்ம கலந்து கொடுக்கணும். நல்லா டைட்டாக அழுத்தி அழுத்தி பிணைஞ்சு கொடுங்க. ஒர்கியானோ போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கையை கழுவிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தி இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சைனிங்காக இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். நிறைய பேர் வீட்டில் ஒர்கியானோ இருக்காது. ஸோ ஒர்கியானோ இல்லையேன்னு இதை செய்யாமல் விட்டுறாதீங்க. ஒர்கியானோக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக மல்லித்தலை புதினா சேர்த்துக்கலாம். இப்போ குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்தாச்சு. அதை இப்படி உள்ளங்கையில் வச்சு உருட்டி தட்டி இது போல் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம வீட்டிலையே மிஞ்சி இருக்கக்கூடிய ப்ரெட்டு, அதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சுருந்தேன். பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ப்ரெட் க்ரம்ஸாக. இப்போ ஒரு முட்டைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை நல்லா வெயிட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை வந்து நம்ம முட்டைக்குள்ளே போட்டு நல்லா நலிச்சு விடலாம். இப்போ அதை அப்படியே முட்டையிலேருந்து வடிகட்டி எடுத்து நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு அதை நல்லா தூவி விடலாம். மேலே எல்லா இடத்துக்கும் படுற அளவுக்கு, கொஞ்சம் கூட ஈரத்தன்மை கையில் ஒட்டாத அளவுக்கு எல்லா இடத்துக்கும் படணும். இது போல் நல்லா அமுக்கி அமுக்கி எல்லா இடத்துக்கும் கொடுங்க. கொஞ்சம் கூட ஒட்டலை பார்த்திங்கன்னா. இப்போ இது போல் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு பூ டிசைன் போடணும். ஸோ இதுக்காக நம்ம அச்செல்லாம் வாங்க தேவையில்ல. யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த கரண்டியில் வச்சு கொஞ்சம் லைட்டாக அமுக்கி கொடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் லைட்டாக வர்ற அளவு இருக்கணும். இந்த மாதிரி அமுக்கி கொடுக்கும்போது அழகான ஒரு ரோஜா பூ மாதிரியான டிசைன் நமக்கு வரும். பயப்படவே வேண்டாம், ஒட்டவே ஒட்டாது. பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கும்போது மட்டுமில்லை, டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இது போல் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். ஆயில் தடவுனா தான் வருமானம் இல்லைங்க. சும்மா நார்மலாக தான் செஞ்சிட்ருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே புரியும். இப்போ எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிருச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் குறைவான தீயில வச்சு போடணும். ஆல்ரெடி நமக்கு வெந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் நமக்கு ஃப்ரை ஆகி வந்தால் போதும். இப்போ எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். எனக்கு ஆயில்னாலே கொஞ்சம் பயம். அதனால நான் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு தான் போடுவேன். கையில் எண்ணெய் தெறிக்காது. எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக அப்படியே கிண்டி கொடுக்கலாம். சீக்கிரமாகவே பொரிஞ்சிருச்சு பார்த்திங்களா. ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. நல்ல குறைவான தீயில வச்சு நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பிரட்டி போட்டுக்கலாம். இது ஒரு 6 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ இதில் கரெக்டாக ஒரு 1.5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்ல ஃப்ளவர் மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு ரோஜா பூ மாதிரியே நமக்கு வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து ஆயில் வடிகட்டிட்டு நம்ம பரிமாறலாம். பாருங்கள், பார்க்கும்போதே அழகாக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். காலை நேர உணவுக்கு செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு அனுப்பலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இது போல் சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். பாய்.